My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெபுவினா ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மை லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் கார்டு அடிக்கிறேன். ஸோ அதில் தான் இந்த அக்கா வந்து பிரிண்டிங் பண்ணுறாங்க. பட் இதை டிசைன் பண்ணது எல்லாமே நான் தான். ஃபுல் டிசைன் ஆல் ஆர் மே. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி அது பிரிண்ட் அவுட் எடுத்து தரது தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கீப் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் மை ஓன் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு எடுக்காண்டிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இதில் 400. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. பின்னாடி சூப்பர் அது காட்ட முடியுமா? அந்த பக்கம் அந்த சிட்டிசன் ட்ரெண்ட்டு கால் மணி நேரத்தில் பிரிண்டிங் செய்யப்படும். ஸோ ஒரு வழியாக நமக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு அடித்தாச்சு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் சில பேர்த்த பார்த்து மோட்டிவேஷன் ஆனேன். ஸோ அதுதான் ரீசன். அதான் இதுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கார்டு அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை யாரும் பண்ணாத விஷயம். என்ன விஷயம்னா, வடபழனி முருகன் கோவிலில் போய் கோவிலில் உண்டியலில் இந்த விசிட்டிங் கார்டை போட போகிறேன். ஓகேவா? எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சாமிக்கு, அதுக்கு பிடிச்ச பர்சனுக்கு தரேன். சத்தியமாக யாரும் இது எதிர்பார்க்க மாட்டீங்க, இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்ட்டு. தட் இஸ் வினோத் ஜஸ்டிஸ். என்ன பண்ண போறேன்னு இப்போ வாங்க உங்களுக்கு காட்டுறேன். சத்தியமாக சொல்கிறேன், என்ன மாதிரி ஒருவனை நீங்கள் யாரும் கண்டிருக்க மாட்டீர்கள். ஆம், இந்த விசிட்டிங் கார்டு இப்போ நம்ம கோயில்கள் போய் தர போகிறோம். ஓகேவா? வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு தெரியல. இப்போ நாங்கள் போகக்கூடிய ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில். ஆமாம், வடபழனி முருகன் கோயிலுக்கு தான். இந்த பக்கம் எங்கள் அப்பா கடை இருக்குது. பட் ஒரு சின்ன டிஷ்ஷும். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு போகலாம் முருகன் கோவிலுக்கு. நான் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வீடியோ எடுக்கிறேன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடும். அதாவது தான் நாம் இந்த வருடம் நிச்சயம் அதிகமாக சம்பாதிக்கணும், ஃபெமிலியர் ஆகணும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய விஷயம்லாம் நல்ல விஷயம் தான். ஓகேவா? பிகாஸ் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் வினோத் ஜஸ்டிஸ். வினோத் ஜஸ்டிஸ் கேன் டூ எவ்ரி டைம். அது வாரா பேசுகிறோம்ல. சரி விடுங்க, முருகன் கோயிலுக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வண்டியில் பெட்ரோல் இருக்கா நேரம் எனக்கு தெரியல. என்ன பண்ணுவது? கோவிலில் போய் ஒரு விசிட்டிங் கடை போட்டுக்கிட்டு வீட்டிற்கு செல்லவும். ஃபோட்டோ வேற எடுக்கணும் இந்த விசிட்டிங் கார்டுக்கு. என்ன பண்ணுறது? வண்டியில் பெட்ரோல் இருக்கிறாப்ப தெரியலப்பா எனக்கு ஃபஸ்ட்டு. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. வண்டியில் பெட்ரோல் எல்லாம் பெரிய பேஜாராக போயிடும். பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துடலாம். தெரியல, 2 நிமிஷம் ஆயிடுச்சா? இது வடபழனி சிக்னல். நான் பெருக்கத்தட்டு எங்கள் அப்பா இதுக்குள்ள தான் வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்களா? எவ்வளோ வண்டி பாருங்க. எப்பா இன்னும் பல வருஷமா ரிப்பேர்லாம் கிடக்குது. வாங்கிட்டு அதுக்கே தனியாக செலவு பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம கோவிலில் போய் விசிட்டிங் கார்டு போட்டு இந்த இடத்த காலி பண்ணலாம். போடா டே. இன்னொருத்தனா சும்மாவா மாறு அடிக்க. ஓகே, கூல். எந்த விஷயம் டென்ஷன் ஆகாதீங்க. நாம சரியாக தான் போனோம். இவங்கள் செய்வது தவறு.
இதுவும் கொடுங்க கோவிலுக்கு வெளியே போட்டால் போதும். காலையிலேருந்து நானும் டிரைவ் பண்ணுறேன், மற்றவங்க ஓட்டுறவங்க வண்டி சரியில்லை, நாம் சரியாக தான் டிரைவ் பண்ணுறோம். ஆறு நடிச்சுனா, ஆமாம் 6 நடிச்சுனா. ஆனால் கோயில் பூசாரி ஷார்ட் ஆகிடுவாங்கப்பா. என்னவா யாரா இது கோயில் உண்டியில் விஷ்டிங் கார்டு போட்டதுன்ட்டு. சரி விடுங்க, ஒரு நாள் கோவில் அவங்களே பார்த்து நமக்கு கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவது, எல்லாம் விதி. இன்னொத்த வேற லெவல் பண்றேன்ல, இன்னொத்தனா சும்மாவா சீரியஸா? இந்த வீடியோ யாரும் பார்க்கும்போது என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல சத்தியமா எனக்கு. என்னை திட்டுவாங்களே, என்ன பண்ணுவாங்க? சரி நம்ம என்ன பண்றது, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம். அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் என்ன பண்ணணும், நம்ம கோவில தரணும் இல்லை, அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுதான் விசிட்டிங் கார்டு. இதில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் நம்ம எடுக்கணும். அங்கே போயிட்டு டக்குன்னு உள்ளே போட்டுட்டு இடத்த காலி பண்ணிடணும். ஓகேவா? ஒரே விசிட்டிங் கார்டு போது நமக்கு. ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு யாருக்கு தந்தோம்? நம்ம சாமிக்கு தந்தோம். ஆமாம், அதான் தெரியுதா, வடபள்ளி முருகன் கோவில். அங்கே தான் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு தர போகிறோம். பட் என்ன ஒரே கூட்டமாக இருக்குதுப்பா. சீக்கிரமா தண்டி இடத்த காலி பண்ணணும். நம்ம என்ன நடக்குது, எதுக்கு இவ்வளோ கூட்டம்? எதுக்கு இவ்வளோ கூட்டம்? கோயிலுக்குள்ள போறதுக்கா? விசிட்டிங் கார்டு போடத்தெல்லாம் வந்தனா? விசிட்டிங் கார்டு போட வந்தவனுக்கு இப்படி ஒரு சோதனையா? தெரியல எனக்கு. பயங்கர கூட்டமா இருக்கு. விசிட்டிங் கார்டு மட்டும் தான் நான் போட வந்தேன். இங்க நடக்கிறத பத்தி கோவில்களை விடுவாங்களே ஒரு டவுட்டா தான் இருக்கு. டவுட்டு தான். சரி, எதுக்கு இவ்வளவு கூட்டம் கியூ கட்டி? இங்க தான் செருப்புடுவாங்க. பட் நம்ம இங்கெல்லாம் விட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு இடத்துல செருப்புட்டு போயிடலாம். நம்ம செருப்பு எடுக்க போறோம். நாமளே பிஞ்ச செருப்பு போட்டிருக்கோம். இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டம் தெரியலையே. உள்ள விடுவாங்களா தெரில, கூட்டம் எதுக்குன்னு தெரில. இதோ உடுக்குது பண்டிகள். ஓகே, நம்ம இது உள்ள போடுறோம் வரோம். போட்டாச்சு, சக்சஸ். இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு சத்தியமான எதிர்பார்க்கல. கஷ்டம்னு நினச்சி ஈஸி ஆகிடுச்சு. ஆனால் என்ன மட்டும் இவ்வளோ கூட்டமாக இருக்கு? சரி, எதோ ஒன்று. எது கஷ்டம்னு நினச்சி அது ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கோ எனக்கு. சரி, இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம இங்கே தான் கோயிலில் செருப்பிடுவாங்க டோக்கன் போட்டு. தெரியல, நானும் 250 ரூபாய்க்கு தான் செருப்பு வாங்கினேன். பட் அது எதுக்கு அது தெரியாது. இது ஒரு பிஸ்னஸ் தானே. ஸோ நம்ம வாழ்க்கையில் முதலாக நமக்கு அடித்த ஒரு விசிட்டிங் கார்டை கோவிலுக்கு படுத்தாச்சு. அதுக்கடுத்து கவலை இல்லை, யாருக்குன்னு தரலாம். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். The vlogging is end. Okay, that's all. Hi, my name is what? My name is
Building a business.